எல்லாருக்கும் வணக்கம். இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். டிவிகேவுடைய அப்டேட்ஸ். டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இல்லை ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் எங்கே போய் சேர போகிறாங்க அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று செங்கோட்டையன் என்ன சொன்னது என்ன அப்படின்னா பொங்கல். ஸோ பொங்கல் முடிஞ்சோடனே ஒரு நல்ல ஒரு தகவலாட்டு வரும். ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேர் கூட நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். என்ன முடிவு அப்படிங்கிறத அவங்க தான் அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய இந்த ஒரு நிலைப்பாடு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பியூஷ் கோயல், ஸோ அவர் வந்திருந்தார். இப்படி டிடிவிக்கு 6 தொகுதியும் ஓபிஎஸ்க்கு 2 தொகுதியும் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி புதிய தலைமுறையில் நியூஸ் போய்கிட்டே இருக்கிறப்போ அடுத்த ஒரு அரை மணி நேரம் கழித்து நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, ஸோ இப்படியெல்லாம் எதுவுமே பேசலை, கூட்டணி இதெல்லாம் பற்றி பேசலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அவங்க ரெண்டு பேருடைய நிலைப்பாடு இந்த அரசியலில் ரொம்பவே முக்கியம். அடுத்த டிவிகே தலைவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட 1 கோடி பேருடைய பேர் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இறந்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 30 வருஷத்தில் நீக்கப்படாதவங்கலாம் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஸோ இதில் நம்மளுடைய ஓட்டு, ஸோ நம்ம மக்களுடைய ஓட்டு யாராவது இல்லாமல் இருந்தது அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பாக ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கிற மக்கள், ஸோ எல்லாருமே பார்த்துக்கோங்க, பார்த்து உங்களுடைய ஓட்டு கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியம். அதை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க தொண்டர்கள், ஸோ எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அண்ட் சவுக்கு சங்கர் அண்ணனை பற்றின ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, நயினார் நாகேந்திரன், ஸோ அவரே சொல்கிறார், சவுக்கு சங்கரை இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, வெளியே பேசுகிற எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணால் இப்படி தான் பேசுகிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அண்ட் சவுக்கு சங்கரனை இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அது போக அவருக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு கூட கொடுக்குறதில்ல அப்படின்ற மாதிரியும், யாரையும் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரியும் விஷயங்களை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ ஒரு பிஜேபியுடைய மாநில தலைவர் அவரே சொல்கிறாருன்னா இது நம்புகிற நிலைமையில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நிலைமையில் தான் அவருடைய நிலைமை போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் எல்லாரும் டிவிகேக்கு ஆப்போசிட்டாக திரும்பியாச்சு. ஏற்கனவே சீமானனை பேசிட்டு தான் இருக்கிறாரு, நேற்றும் பேசியிருக்காரு. ஸோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அண்ட் சிவப்பு மஞ்சள் கொடி வச்சுருக்காங்க, எல்லாமே நாங்கள் தான் கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் சரத்குமார் எங்கேருந்து வந்தார் அவர் பேசுகிறாரு, கருணாஸ் பேசுகிறாரு. இப்படி ஏகப்பட்ட சம்பவங்கள் எல்லாருமே டிவிகேவை இப்போ கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. அண்ட் பொது அரசியல் என்ன அப்படின்னா புதுச்சேரியில் லஜாக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க வெளியிட்ட ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா வருஷத்துக்கு 50,000 ரூபா பெண்களுக்கு, அது போக 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன்.